வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் எக்சர்சைஸ் நம்பர் 3.18ல இருக்கக்கூடிய 4th சம் தான். ஸோ பாருங்க, மேட்ரிக்ஸ் ஏ குடுத்துருக்கான், மேட்ரிக்ஸ் பி குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி மைனஸ் 5ஏ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன் 3a மைனஸ் 9b. ஸோ ஒவ்வொரு டிவிஷனையும் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கேட்டிருக்கிறது பி மைனஸ் 5a தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி மைனஸ் 5a அப்படின்றப்ப பியோட டேட்டா 7, 3, 8, 1, 4, 9 minus 5 into A. ஓகேங்களா? ஏக்கான டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதுறேன். ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ 7, 3, 8, 1, 4, 9 இதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் வெளியில் 5 இருக்குது. இந்த 5 வந்து காமன் டு ஆல். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தாலையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 0, 0. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரையும் 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான். 5 into 4, 20. 5 into 9, 45. ஓகேங்களா? 5 into 8, 40. 5 3s are 15. 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 7 மைனஸ் 0 ஆன்சர் என்ன வரும்? 7 மைனஸ் 0, 7. 3 மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பாருங்க, 3 மைனஸ் 20. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, பெரிய நம்பர் சைனை இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். ரெண்டு ஆல்டர்னேட் சைன் வேறு வேறு சைன் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை எடுத்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் 17. 8 மைனஸ் 45 அதே தான். ஓகேங்களா? ஸோ 8ன்றது ப்ளஸில் இருக்குது, 45ன்றது மைனஸில் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 37. 45லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 37. பெரிய நம்பர் சைனும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 37. அதே மாதிரி 1 மைனஸ் 40. 40லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன். 4 மைனஸ் 15. 15லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 11. 15 பெரிய நம்பர், ஸோ மைனஸ் வரதுனால மைனஸ். 9 மைனஸ் 35. 35லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 26. பெரிய நம்பர் சைனு மைனஸ் 26. ஸோ இதுதான் வந்து பி மைனஸ் 5a அதுக்கான ஆன்சர். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு நிறையா பேருக்கு குழப்பம். ஒரு 4-5 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இன்னொன்று என்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எடுத்து எழுதணும். ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா, நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத கவனமாக எடுத்து எழுதுனீங்கனாலே அதுலேயே பாதி கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து தப்பாக எழுதிட்டு அதுக்கான ஆன்சர்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் தான் மேக்ஸில் நிறையா பேருக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கவனம் இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ கவனமாக நம்ம கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம் தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான சப்ஜெக்ட்டு மேக்ஸ் தான். ஆனால் நமக்கு நிறையா பேர் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3a மைனஸ் 9b. ஓகேங்களா? ஸோ 3 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா இதுதான் 8, 3, 7 மைனஸ் 9 இன்ட்டு மேட்ரிக்ஸ் பி 7, 3, 8, 1, 4, 9. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ன்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ 3 இன்ட்டு 0, 0, 3 இன்ட்டு 4, 12, 3 இன்ட்டு 9, 27, 3 இன்ட்டு 8, 24, 3 இன்ட்டு 3, 9, 3 இன்ட்டு 7, 21. இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. மைனஸ் 9 into 7, 63. 9 3s are 27. 9 8s are 72. 1 9 9. 9 4s are 36. 9 9s are 81. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 மைனஸ் 63. ஸோ ஆன்சர் மைனஸில் இருக்குது. இன்னும் 0 மைனஸ் 63 மைனஸ் 12 மைனஸ் 27. ஸோ பெரிய நம்பர் 27, சின்ன நம்பர் 12. ஆன்சர் போட்டிங்கன்னா 15. பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸ். 27 மைனஸ் 72. 72லேருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 27 மைனஸ் 72. ஓகேங்களா? ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 45 அப்படின்றது கிடைக்கும். 45ன்றது இங்கே பெரிய நம்பர் சைன் என்ன, மைனஸ். அப்போ ஆன்சர் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம கவனிச்சாலே போதும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 45. 24 மைனஸ் 9, 15.
பெரிய நம்பர் சின்ன நம்பர் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 9 மைனஸ் 36 36லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 27 பெரிய நம்பர் மைனஸ்ன்றப்ப -27 21 மைனஸ் 81 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 60 பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் 3a மைனஸ் 9b. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸு 0 மைனஸ் 63 அப்படின்னு எழுதுங்க. 12 மைனஸ் 27 இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் உள்ளே எழுதணும். ஓகேங்களா? அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு சம்மு கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுபோக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? நான் வந்து இங்கே வீடியோவுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை கட் பண்ணியிருப்பேன். மல்டிபிள் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்பேன். நீங்கள் எழுதும்போது இந்த சைடில் நான் எழுதுனது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸாக இங்கே கீழே எழுதியிருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 5th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட். ரெண்டு மேட்ரிக்ஸு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த இது ஈக்குவல் டு இது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்கான். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ 1x3 காலம். ஓகேங்களா? 1x3 அப்படின்ற மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே இருக்க எல்லாமே 1x3, இது ஃபுல்லாமே 2x2. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 1x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டையுமே எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வரும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கொடுத்துட்டா. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஈக்குவல் டு இது அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸு மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் என்ன எடுக்கிறேன், 3x மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்தது தேர்டு வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1, இது ஈக்குவல் டு இது. அடுத்து ஃபோர்த்து எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நாளையுமே 1 by 1 எடுத்துருக்கேன். இப்போ எக்ஸு மைனஸ் 3 ஈக்குவல் டு 1னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அந்த சைடு வரும்போது 1 ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றத எக்ஸ் ஈக்குவல் டு 4 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. 3 4s are 12 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இஜெட் அந்த சைடு போச்சுன்னா இஜெட் ஈக்குவல் டு 12. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ எக்ஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்கேன், இதில் இஜெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸும் இஜெட்டும் எனக்கு தெரியும். இதில் எதாவது பண்ண முடியுமா? ஒய் கண்டுபிடிக்கலாமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 தான் கொடுத்துருக்கான். அப்போ சப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இதில் எக்ஸோட வேல்யூவை 4ன்னு போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 4 ப்ளஸ் 7 11 ஈக்குவல் டு 1. இந்த 11 அந்த சைடு போகும்போது 1 மைனஸ் 11. ஸோ அப்போ மைனஸ் 10. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, இஜெட் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன் இது தான், கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். எக்ஸு ஒய் மைனஸ் இஜெட்டு இஜெட் ப்ளஸ் 3. ஓகேங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸு ப்ளஸ் ஒய் 4 3 இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4 8 16. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸு ஒய் 4. ஓகேங்களா? அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் எடுக்கிறேன், ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. அடுத்தது இஜெட் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 16 எடுக்கலாமா? இஜெட் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 16. ஸோ 3 தான், 3மே பேர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே எலமெண்ட்டு தான். ஸோ என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒய் ப்ளஸ் இஜெட் இதுலேயுமே ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுலேயும் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள்,
ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இஜட் இது இஜட் ஓகேங்களா. 3 + 3 6 = 16. இஜட் + 6 = 16. அப்போ இஜட் = 16. இந்த 6 அந்த பக்கம் போகும்போது -6. இஜட் = 10 ஓகேங்களா. கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இஜட் = 10 அப்படின்றத நான் இங்கே பண்ணலாமா. சப் இஜட் = 10. அப்போ y மைனஸ் இஜட்டுக்கு பதிலாக 10 + 4 = 8. -10 + 4 அப்படின்றப்ப -8 = 8. சாரி -6. 10 + 4ன்றது ஆல்டர்னேட் சைனு. ஸோ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டிருக்கேன் ஓகேங்களா. நம்ம 10 + 4 14 எழுதிடக்கூடாது. 10க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, இங்கே 10க்கு 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் சைன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடணும். ஸோ இப்போ இந்த -6 அந்த சைடு போகும்போது +6 மாறும். அப்போ y = 14 ஓகேங்களா. x டிஜிட் = 10, y = 14. y = 14 இதில் போடலாமா. சப் y = 14. அப்போ x + 14 = 14. x +14 அந்த சைடு வரும்போது -14. ஸோ 4 - 14 -10ன்னு வரும் ஓகேங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டுட்டேன். அப்போ இதில் x = y = z கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம 6th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம